கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்னா என்ன? ஸோ இதனால் நமக்கு எந்தளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மினிமம் 2 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ்லேயே அதை பீட் பண்ணாமல் அந்த கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கதை, அதாவது அந்த கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி அப்சைடில் போகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே, அது 2 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். அந்த 2 வருஷ ஹையையோ 5 வருஷ ஹையையோ பிரேக் பண்ணாமல் இருந்துட்டு அதை பிரேக் பண்ணி போகும்போது அந்த லெவலில் நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கால் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஸோ இதோட என்ட்ரி என்ன, டார்கெட் எவ்வளவு கிடைக்கும், ஸோ இதனால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக், நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு மிட் கேப் லெவலில் வரும். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 48 க்ரோருக்கு மேலே. ரைட், இப்போது இதை நம்ம என்ட்ரி எங்கன்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்து ஸ்விங் ட்ரேடிங்காக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஒரு 5, 10, 15 அதிகபட்சம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் கிடைக்கும். இதே இது நீங்கள் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு 1x ரிட்டர்ன், அதாவது மினிமம் 30%லேருந்து 1x ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம அந்த வகையில் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இது மூலியமாக நிறையா கிடைக்கும். ஒரு ஆப்ஷன் பையிங்கில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ மேக்ஸிமம் இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பிக் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை சொல்லலை, ஒரு 2-3 எக்ஸாம்பிளான சில வீடியோஸையும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதாவது மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகி அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் போயிருக்கணும், நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே, ரெண்டாவது விஷயம், இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஒரு ஸ்டாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும். கிட்டத்தட்ட நேரோ ரேஞ்சில் கூட மேலே அப்சைடில் நேரம் மேலே போகும். அந்தளவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி, எஸ்எல், டார்கெட் இதை பார்த்துடலாமா? உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த ஹை கிட்டத்தட்ட 2024 ஹையை இப்போ பிரேக் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் பிரேக் பண்ணலை, பிரேக் அவுட்டுக்கு நியரில் இருக்குது. என்னை பொறுத்தளவு பிரேக் அவுட் அப்படின்றப்போ நான் அந்த விக்கை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட இந்த கேண்டிலோட பாடியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட விக்கில் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போ என்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன்னா, இந்த விக்கை 2 வகையில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட், ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஆச்சு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் என்ன சொல்கிறது, அந்த பாடிக்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரலை. இந்த கேண்டில் கூட உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனோடு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம முழு கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. என்னை பொறுத்தளவு நீங்கள் இந்த 8473க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இதோட எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா 7694 நம்ம எஸ்எல்லாக இந்த ஸ்டாக்கை வந்து செட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஏஐ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்லியில் இருந்த இவங்களோட 1.99%இருந்து கிட்டத்தட்ட 3.29% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 9.72% வந்து இவங்க ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் 72% வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு நான் ரிசல்ட்ஸ் அதோட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேன். நம்ம இனிமேல் பார்க்க வேண்டியது ஒன்று அதோட இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு 8423 என்ட்ரி ப்ரைஸ், எஸ்எல் வந்து 7694. நீங்கள் எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் 10,900, அதாவது 28.65% வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. இந்த ஸ்டாக் உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஏறும். அப்படிப்பட்ட ஸ்டாக் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் கொடுக்கும்ன்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்காது. ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துக்கலாமா? ஒரு சில ஸ்டாக்கை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஸ்டாக்கில் நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அது மேலே போயிருக்கும், எவ்வளோ வேகமாக போயிருக்குன்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலம் பார்த்துருவோமா? ஸோ இந்த ஸ்டாக் எரிஸ் லைஃப் சயின்ஸ் கிட்டத்தட்ட 2018 2023-24 இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ரவுண்டிங் பாட்டம். இதோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில், அதாவது இந்த ஹேண்டில் பிரேக் பண்ணதுலேருந்து ஸோ கரெக்டாக பாருங்கள் 70% அப்சைடில் போயிருக்கு. நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். எவ்வளவு? 70% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்மளால் நம்ப முடியுமா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 months இருக்கலாம், 3 or 4 months இருக்கும். 70% அப்சைடில் நமக்கு போயிருக்கு. ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பதிவை பற்றி உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.